கிறிஸ்துக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே எங்கள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான ஒரு ஆவிக்குரிய சிந்தனையை படிக்க போகிறோம். நமக்கு இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அருமை சகோதரரே, இந்த நாளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவருடைய கிருபையினால சுகமாகவும் நலமாகவும் இருக்கிறேன் பிரதர். ரொம்ப சந்தோஷம் மாதவன். இன்னைக்கு நம்ம வேதாகமத்துல இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நம்ம படிக்க போறோம்? இன்னைக்கு வேதாகம ஆச்சரியங்கள்ல ஒரு வேதாகம புத்தகத்தில் உள்ள ஆச்சரியத்தை பற்றி நாம் படிக்க போறோம். சரி, அது எந்த புத்தகம் அப்படின்னா கலாத்தியர் புத்தகத்தில் உள்ள ஆச்சரியமான தகவல் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க. இந்த கலாத்தியர் புஸ்தகத்தை பத்தியான ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க சொல்லுங்க. இந்த கலாத்தியர் புத்தகம் 6 அதிகாரங்கள் கொண்ட புத்தகம். சரி, 149 வசனங்களை கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட தமிழ் வேதாகமத்தில் 7 பக்கம் தான் இருக்கும். சரி, நீங்க உட்காந்து வாசிச்சீங்கன்னா 25 மினிட்ஸ் 25 நிமிஷத்துல வாசித்து முடிக்க முடியும். ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அப்படியான ஒரு முயற்சியை எடுத்து 25 நிமிஷத்துல இந்த புத்தகத்தை ஒரே சிட்டிங்ல உட்கார்ந்து வாசிக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க. ஓகே, ரொம்பவே ஒரு நேர்த்தியான பதில் சொன்னீங்க சகோதரரே. இந்த கலாத்தியர் நாட்டிற்கு சத்தியம் எப்படி சென்றடைந்தது? இந்த கலாத்திய நாட்டிற்கு சத்தியம் பவுல் மற்றும் பர்னபாவினால் சென்றடைந்தது என்பதை உங்கள் மனதில் முதலாவதாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். சரி, பவுல் மனம் திரும்பின பிற்பாடு அவரை அரவணைத்து கொண்ட ஒரு முக்கியமான நபர் இந்த பர்னபா என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, பர்னபா என்றால் ஆறுதலின் மகன் என்று பொருள். இந்த பர்னபா நிஜமாவே பவுலுக்கு, மனம் திரும்பின பவுலுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு அவ்வளவு ஊழியம் பார்த்திருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த பவுலும் பர்னபாவும் தங்களுடைய வாழ்வில் முதலாவது மிஷனரி பயணத்தை தொடங்குவதை பார்க்க முடிகிறது. இந்த முதலாவது மிஷனரி பயணத்துல அவங்க கலாத்தியா நாடுகளின் வழியாக செல்லுவதை பார்க்க முடிகிறது. இந்த கலாத்தியா நாட்டில் 4 முக்கியமான இடத்தில் சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதை பார்க்க முடியுது. ஒன்று பிசித்தியா என்ற இடம், மற்றொன்று இக்கோனியா என்ற இடம், அதற்கு பிற்பாடு லீஸ்திரா என்ற இடம், 4வது தெர்பை என்ற இடம். இந்த 4 இடத்துலயும் சபை ஸ்தாபிக்கப்பட்டதை பார்க்க முடியுது. ஒரு விஷயம் சொல்ல நான் நினைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏதேனும் பட்டணத்துக்கு கடிதம் எழுதுறாரு அப்படின்னா அந்த பட்டணம் எப்படியா மனமாறி வந்துச்சுங்கிறத ஆரம்ப நிலைய அப்போஸ்தலர் புத்தகத்துல படிக்கலாம். உதாரணத்துக்கு எபேசு பட்டணம் எவ்விதமாக சத்தியத்தை கொண்டு சந்திக்கப்பட்டதுங்கிறத அப்போஸ்தலர் புத்தகத்திலே நம்ம படிக்கலாம். தெசலோனிக்காவே எடுத்துக்கலாம். தெசலோனிக்கேருக்கு அவர் நிருபம் எழுதினாரு. அந்த தெசலோனிக்கேர் ஆரம்பத்தில் எவ்விதமாக சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க, அவங்களுக்கு யார் யாரெல்லாம் உடன் போய் சுவிசேஷம் சொன்னாங்கிற விஷயத்தெல்லாம் அப்போஸ்தலர் புத்தகத்துல படிக்கலாம். ஆனா கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை வைத்து பார்க்கும்போது கலாத்திய நாடு அப்போஸ்தலர் புத்தகத்துல இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் புத்தகத்துல கலாத்தியாங்கிற பேரே இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா கலாத்தியா நாட்டில் உள்ள 4 முக்கியமான இடங்கள் நான் சொன்னேன் பாத்தீங்களா? என்னென்ன இடம் சொன்னேன்? பிசித்தியா சொன்னேன், இக்கோனியா சொன்னேன், லீஸ்திரா சொன்னேன், தெர்பை சொன்னேன்ல. இந்த 4 இடங்களும் கலாத்தியா நாட்டுல தான் வரும். அப்ப இந்த 4 இடத்துல ஊழியம் நடக்கிறத பத்தி அப்போஸ்தலர் புத்தகத்துல படிக்கிறீங்கன்னா அது கலாத்தியா நாட்டுக்குள்ள நடக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கலாத்தியா என்ற பெயர் அப்போஸ்தலர் புத்தகத்துல இல்லாட்டினாலும் இந்த 4 இடங்களில் நடக்கக்கூடிய ஊழியத்தை வைத்து இது கலாத்தியா பகுதியில் நடந்த ஊழியங்கிறத உங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். இந்த ஊழியத்தை பற்றி அப்போஸ்தலர் புத்தகத்துல எங்க வாசிக்கலாம் அப்படின்னா அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா இங்க எப்படி ஊழியம் நடந்துச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, எப்படி சத்தியத்தை சொன்னாங்க, யார் யார் சத்தியத்தை எடுத்துக்கிட்டாங்கிற விஷயத்தெல்லாம் தெள்ள தெளிவா புரியும் பிரதர். சரி, ரொம்ப நேர்த்தியா சொன்னீங்க மாதவன். இந்த 4 இடங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்துல இடம் பெற்றிருக்கு அப்படின்றத தெளிவா எடுத்து சொன்னீங்க. இந்த புஸ்தகத்துல முக்கியமான நபர்கள்லாம் யார் யார்? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எழுத்துக்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா
முக்கியமான நபர்களை வாழ்த்துதல் சொல்வதை பார்க்க முடிகிறது. விசேஷமா ரோமர் புத்தகத்தெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ரோமர் 16ஆம் அதிகாரம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பெண்களுடைய பெயர்கள் இருக்கும். சரி. அதோடு சேர்த்து அவங்களுடைய குடும்பத்தின் நபர்கள், ஊழியக்காரர்கள், ஆண்களுடைய பெயரும் இருக்கும். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பெயர்கள் அதுல பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். சரி. இது ஒரு சின்ன சுவிசேஷ புத்தகமா இருந்தாலும் சரி, என் கூட இருக்கிறவங்களாம் வாழ்த்துதல் சொல்றாங்க, ஹாய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு லூக்கா வாழ்த்துதல் சொல்றாரு, மார்க்கு வாழ்த்துதல் சொல்றாருன்னு கூட இருக்கிறவங்களையும் சேர்ப்பாரு, அங்க வாழ்த்துக்கள் சொல்லப்பட வேண்டிய நபரையும் சேர்ப்பாருங்கிறத பார்க்க முடியும். இந்த கலாத்தியர் புத்தகத்தில் மிக முக்கியமாக வாழ்த்துதல் சொல்றதுக்கெல்லாம் ஆட்கள் சேர்க்கல, அதை விட மிக முக்கியமான சில நபர்களுடைய பெயரை பதிவு செய்வதை பார்க்க முடியுது. அது யாருன்னு பார்க்கலாமா? பார்த்துடலாம் சகோதரரே. நிச்சயமா ஒரு 10 பேருடைய பெயர் பதிவு செய்யப்படுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர்ல இருந்து தொடங்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக வைத்துக் கொள்வோம். அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து பேதுரு என்று சொல்லப்படக்கூடிய கேபாவுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து யாக்கோபு, அடுத்து யோவான், அடுத்து தீத்து, அடுத்து பர்னபா, அடுத்து ஆபிரகாம், அடுத்து ஈசாக்கு, அடுத்து இஸ்மவேல்னு சொல்லிட்டு இந்த 10 பேருடைய பெயர் மிகவும் முக்கியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுங்கிறதுக்காக இல்ல, அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. இந்த 10 பேரும் முக்கியமான நபர்களாக வலியுறுத்தப்பட்டு சில உபதேசங்களுக்கு இவர்களுடைய துணையோடு இந்த காரியங்களை பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. அதனால 10 பேருடைய பேரு கலாத்தியர் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. ரொம்ப நேர்த்தியா சொன்னீங்க சகோதரரே. நீங்க சொன்னது எனக்கே வியப்பாயிருச்சு. அந்த 10 பேர் சொன்னது, அதுலேயும் நீங்க அவர்களுடைய பெயர்களை மனப்பாடமாக சொன்னது ஒரு ஆச்சரியமிக்க காரியம்தான். இப்போ பவுல் எப்பொழுது இந்த புஸ்தகத்தை எழுதினார்? அப்போஸ்தலனாகிய பவுல் சில புஸ்தகங்களை தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் ரோமாபுரியில் சிறை வைக்கப்பட்டிருக்கும் போது எழுதினாரு. அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிறைச்சாலை கடிதங்கள்னு சொல்லுவாங்க. இந்த கொலசேருக்கு எழுதினது, அதற்கு பிற்பாடு பிலிப்பியருக்கு எழுதினது, அதற்கு பிற்பாடு எபேசியருக்கு எழுதினது, அதற்கு பிற்பாடு பிலமோனுக்கு எழுதினது, இதெல்லாம் சிறைச்சாலை கடிதங்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிறை வைக்கப்பட்டிருக்கும் போது எழுதப்பட்ட புத்தகம் என்று நம்பப்படுகிறது. ஏன்னா இந்த 4 புத்தகத்திலையும் கட்டுண்டவனாய் இருக்கிறவன் சொல்லுகிறதாவது நான் கட்டப்பட்டு இருக்கையில் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அடிக்கடி பார்க்க முடியும். இந்த புத்தகம் கரெக்டா எப்ப எழுதினாருங்கிறத என்னால சொல்ல முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஸ்தேவான் கல்லெறிந்த அந்த சம்பவத்திற்கு பிற்பாடு இயேசுவை சந்திக்கிற ஒரு நிகழ்வு ஏற்படுது. அந்த மனமாற்றத்திலிருந்து கரெக்டா 17 வருஷம் கழிச்சுதான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கணுங்கிறத நான் நம்புறேன். எப்படிங்க 17 வருஷம் அப்படிங்கறத நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு வேத ஆதாரம் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வசனம் வாசிக்கட்டுமா? வாசிக்கலாம் சகோதரரே. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வாக்கியங்கள். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். இந்த வாக்கியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையில் மனமாற்றம் ஏற்பட்ட நிகழ்வை பற்றி பேசுகிறார். ஆண்டவர் அவரை புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை பார்க்க முடியுது. அந்த அழைப்புக்கு பிற்பாடு 3 வருஷம் அரபி தேசத்துக்கும் பிற்பாடு தமஸ்குவுக்கும் போனதை பார்க்கிறோம். 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் பேதுருவையே பார்க்கறதுக்கு எருசலேமுக்கு போனாராம். அதனால இந்த 3 வருஷத்தை உங்க மனதுல வச்சுக்கோங்க. அடுத்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த புத்தகத்தை எழுதினாருங்கிறத மற்றொரு வசனம் வாசிச்சு நம்ம கணக்கு போட போறோம். வாசிப்போமா? நிச்சயமா. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். இந்த வாக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல மனமாற்றம் அடைந்த 3 வருஷம் கழிச்சுதான் எருசலேமுக்கு போய் பேதுருவை பார்த்தேன்னு சொல்றாரு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 14 வருஷத்துக்கு அப்புறம் பர்னபாவையும் தீத்துவையும் கூட்டிட்டு எருசலேமுக்கு போனேன்னு சொல்றாரு. முதல்ல எத்தனை வருஷம்? 3 வருடங்கள். 3 வருடம். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு போறாரு? 14 வருடங்கள். 14 வருடம். மொத்தம் எத்தனை வருடம்? 17 வருஷம் கழிச்சு இந்த புத்தகத்தை அவர் என்ன பண்றாரு? எழுதியிருக்கிறாரு. சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிபி 34 தான் ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு கொலை செய்தார். அந்த கல்லெறியப்பட்ட நிகழ்வுல யார் இருந்தாருன்னா, இந்த பவுல் என்ற நபர் இருந்தாருங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த 34ஆம் வருடத்திலேயே அவருக்கு மனமாற்றம் ஏற்படுகிறது. அப்ப மனமாற்றம் ஏற்பட்டது கிபி 34 அப்படின்னா, அதோடு கூட 17 வருஷம் கழிச்சுதான் எந்த புத்தகம் எழுதுறாரு? இந்த கலாத்தியர் புத்தகம் எழுதுறாரு. அப்படின்னா கிபி என்னவா இருந்திருக்கும்? 51. கிபி 51 53க்குள்ளாக இவர் எழுதி இருக்க வேண்டும் என்று வேத அறிஞர்கள் நிதானிக்கிறாங்க. இதுக்கு வேதத்தில் சான்று இருக்கு. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் மனமாறின உடனே இங்க பிரச்சனை நடக்குதுன்னு உடனே லெட்டர் எழுதி அனுப்பல. 17 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த லெட்டரை என்ன பண்றாரு? எழுதுறாருங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம். ரொம்பவே ஒரு ஆச்சரியமான காரியங்களை சொன்னீங்க சகோதரரே. ஒரு ரிசர்ச் பேஸ்டா இருந்துச்சு. அங்கேயும் இங்கேயும் தேடி ஆராய்ந்து எல்லாத்தையும் ஒத்து இணைத்து பார்த்து சொன்னீங்க. இப்போ இந்த கலாத்திய புஸ்தகத்தின் மைய கருத்து தான் என்ன? இந்த கலாத்தியர் புஸ்தகத்தினுடைய மைய கருத்தை நான் சொல்லுகிறேன். சரி. இந்த புத்தகத்தில் மட்டுமல்ல, இன்னும் அநேக பவுல் புத்தகங்களில் இந்த பிரச்சனைக்குத்தான் அவர் தீர்வு காண்பதற்கு ஒரு நிருபத்தை எழுதுவதை பார்க்க முடியுது. என்ன பிரச்சனைனா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை 2 தரப்பினர் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒன்று, யூதனாய் இருந்தவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறான். சரி. மற்றொரு புறம் வேறொரு நம்பிக்கையில் புறஜாதியாய் இருக்கக்கூடிய மற்றொரு நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு எபேசு பட்டணத்துல இருந்தாங்கன்னா, இதுக்கு முன்பதாக தியானால் போன்ற அந்நிய தெய்வங்களை வணங்கக்கூடிய நபரா இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்மை என்பதை ஆணித்தரமான ஆதாரத்தோடு கண்டுகொள்ளும் போது அவரிடத்தில் மனதை ஒப்பு கொடுத்து வந்தவங்களா இருப்பாங்க. ஒரு பக்கம் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க, மற்றொரு புறம் மற்ற நம்பிக்கையில் இருந்தவங்க இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க. இவங்க பேரு யூதர்கள், இவங்க பேரு புறஜாதி என்பதை பார்க்க முடியுது. இவங்க 2 பேரும் சர்ச்சுக்கு வர்றத பார்க்க முடியுது. இதுல இந்த யூத நம்பிக்கையிலிருந்து கிறிஸ்தவங்கள அவன் மாறி இருக்காங்களே, அவங்க ஒரு சில சட்டங்களை நாங்களும் கடைபிடிப்போம் நீங்களும் கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு யூதனுடைய அடையாளம் விருத்த சேதனம் பண்ணுவது. அந்த விருத்த சேதனம் என்பது ஒரு அடையாள பிரமாணம். அந்த அடையாள பிரமாணம்னா என்ன அப்படின்னா, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டிய பலியாக சொல்லி பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியானதுக்கு அப்புறம் இனிமேலும் ஆட்டுக்குட்டியை நம்ம பலியிட தேவையில்லை, ஏன்னா அந்த அடையாளம் நிறைவேறி விட்டது. இப்படியாக பல சடங்காச்சார பிரமாணங்கள் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப அந்தபடியாக ஒரு சடங்காக, ஒரு அடையாளமாக இந்த விருத்த சேதனம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த யூதர்கள், நாங்கள் விருத்த சேதனம் பண்ணினவர்கள், நீங்கள் விருத்த சேதனம் பண்ணாதவர்கள், அதனால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் திருச்சபைக்கு நீங்க வரதா இருந்தா விருத்த சேதனம் பண்றதுக்கு உங்களுக்கு ஓகேனா வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கிறிஸ்தவர்கள் இந்த புறஜாதியாரை பார்த்து சற்று சுவிசேஷத்தின் லகுவை பாரமாக்குவதை இவர் பார்க்கிறார், பவுல் பார்க்கிறார். அப்ப 2 தரப்பு மக்களுக்கும் அவர் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக அவசியமா இருந்தது. அதுல யூதர்களுக்கு விசுவாசத்தினால் தான் ஒரு மனிதன் நீதிமானாவான், கிரியையினால் ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்ற சத்தியத்தை மையமாக வைத்து இங்கே சொல்லிக் கொடுப்பதை பார்க்க முடியுது. அப்ப யாரும் கிரியையினால நீதிமான்கள் ஆக்கப்படுவது இல்லை, ஒவ்வொரு மனிதனும் விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்கப்படுகிறான். யார் மீதான விசுவாசம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான விசுவாசம் என்பதை மைய கருத்தாக வைத்து இந்த புத்தகத்தை பதிவு செய்கிறார். ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல, எல்லாம் கிருபையினால் உண்டானது என்பதை மறுபடியும் பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. இதுதான் கலாத்தியர் புத்தகத்தின் மைய கருவாய் இருக்கிறது. நாம் நிச்சயமாக இந்த கலாத்தியர் புத்தகத்தை படிப்பதற்கான ஒரு உந்துதலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை விட இன்னும் ஆழமான வெளிச்சங்களை ஆண்டவர் வருகிற நாட்களில் படிக்கிறவர்களுக்கும் நமக்கும் கொடுப்பாராக. ரொம்ப நேர்த்தியா சொன்னீங்க இந்த கலாத்தியர் புஸ்தகத்தின் மைய கருத்தை. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்குது?
ரொம்ப சிம்பிள். சரி. இந்த யூத கிறிஸ்தவர்கள் எப்படியாவது கிரியையினால் நீதிமானாக்கப்படுவதற்கும் கிரியையினால் தேவனுடைய ஈவை சம்பாதிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. கிரியினால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது என்பதையும், இப்படிப்பட்ட சடங்குகளில் பங்கு பெறுவதனால் ஒருவன் ரட்சிக்கப்படுவது இல்லை என்பதையும் புரிந்து கொள்வதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் சொல்வதை பார்க்க முடியுது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாக்கியங்களை வாசிச்சா தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப அருமையா இருக்கும். ஆவின் கனியம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம். சரி. இப்படி ஆவின் கனிய சுமக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவியானவரால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. மற்றபடி இந்த சண்டை உண்டாக்குறது, பிரிவினை உண்டாக்குறது, கோவப்படுறது, காம விகாரம், விபச்சாரம், பொய், இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். அது ஒரு சாத்தானுடைய சுபாவத்தின் வெளிப்பாடு என்பதையும் தெளிவுபடுத்துவதை பார்க்க முடியும். சரி. இப்போ அல்டிமேட் கோல் என்ன? நிவர்த்த சேதனம் பண்ணையா பண்ணலையாங்கிறது கிடையாது. ஆவின் கனியை ஒரு மனிதன் வெளிப்படுத்துவது என்பதுதான். நாமளும் இது சரி அது சரி என்பதை வாதாடுவதை விட்டு, ஒருத்தரோடு விரோதம் கொள்ளுவதை தாண்டி, ஒருத்தரோடு வெறுப்பு கொள்வதை தாண்டி, ஒருத்தர் மீது நான் தான் சரியாக இருந்தேன்னு நியாயப்படுத்துவதை தாண்டி, நீ தான் தப்புன்னு பழி போடுறதை தாண்டி ஆவின் கனியை பரிபூர்ணமாக வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருக்கணும். 9 சுவையுள்ள ஒரே கனி ஆவியின் கனி. சில பேர் நல்ல விசுவாசத்தில் இருப்பாங்க, ஆனால் என்ன இருக்காதுன்னா அன்பு இருக்காது. சில பேர் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ஆனால் விசுவாசம் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆவியின் கனியில் 9 சம நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அதனால பரிபூர்ண ஆவின் கனியை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே இதனுடைய ஆவிக்குரிய படமாக இருக்கிறது. ஆமென் சகோதரரே, ரொம்ப யதார்த்தமான ஒரு புரியும்படியான சத்தியத்தை சொல்லி கொடுத்தீங்க இந்த கலாத்தியர் புஸ்தகத்திலிருந்து. இப்போது நேர்கள் இதிலிருந்து இன்னும் அநேகமான ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் சொன்னதை வைத்து புரிந்து கொள்வார்கள், இதை வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுபோன்று இன்னும் அநேக நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன். ஆமேன் நண்பரே. பிரியமான நேயர்களே, இந்த கலாத்தியர் புஸ்தகத்தை பற்றியதான ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆழமான ஒரு புரியாத சத்தியத்தை இன்றைக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். இதுபோன்று இன்னும் அநேக சத்தியங்களில் அநேக நிகழ்ச்சிகளில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன்.